Hi friends, this is from Balamith TNPC Academy. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீக் 1க்கான ஸ்டடி பிளானில் வந்து இந்திய பொருளாதாரம் அதாவது எக்கனாமிக்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் இது. ஸோ இது எங்கே கவர் ஆகுதுன்னா 11th புக்கில் இருக்குது சரிங்களா. ஸோ இந்திய பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான பாடம் சரிங்களா. ஸோ வந்து ஒரு தடவை நல்லா கவனிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக போய் புக்கில் பார்த்தாலும் ஒன்றும் புரியாது சரிங்களா. ஒரு தடவை காதில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக, அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ் வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ எல்லாருமே ஃப்ரீ டெஸ்ட் வந்து எப்போன்னு கேட்குறீங்க. ஸோ குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீக் 1க்கு உண்டான நாளைக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் சரிங்களா. காலையில் வந்து பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ வந்து நீங்கள் மறுநாளுக்குள்ளே அந்த கொஸ்டினை வந்து ஓஎம்ஆர் ஷீட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கான டெஸ்ட்டு சரிங்களா. ஸோ டெஸ்ட்டு டைம் வந்து மாற்றி வச்சாச்சு சரிங்களா. நிறைய பேர் டெஸ்ட்டு ஏன் வைக்கலன்னு கேட்குறீங்க. ஸோ டெஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா நாளைக்குன்ற புதன்கிழமைன்னு சொல்லி மாற்றி வச்சாச்சு சரிங்களா. நாளைக்கு காலையில் கொஷின் பேப்பர் வந்துடும் சரிங்களா. ஸோ இன்றைக்குள்ள வந்து படித்து முடிச்சிருங்க. ஸோ நம்ம என்ன வீடியோ கொடுக்கணும்னா இதோட எக்கனாமிக்ஸ் வந்து இந்த வீடியோ ஒரே வீடியோவோட முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரே ஒரு 7 தான் கொடுக்கணும், அடுத்து மேக்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த 2 டாபிக் மட்டும் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் வந்து முடிஞ்சிடும். வீக்குக்கு 1க்கு உண்டான ஸ்டடி பிளான் முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்குள்ள நான் வந்து அந்த தமிழும் மேக்ஸும் வந்து கொடுத்துருவேன் சரிங்களா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொடுத்துருவேன். நாளைக்கு வந்து நீங்கள் நல்லா படிச்சுட்டு நாளைக்கு வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் திங்கக்கிழமை காலையிலக்குள்ளே எழுதிருங்க டெஸ்ட். ஏன்னா அடுத்த வார ஸ்கெடியூல் வந்து ஃபாலோ பண்ணணும்ல. வியாழக்கிழமைக்குள்ளே எழுதிருங்க சரிங்களா. ஸோ வியாழக்கிழமைக்குள்ளே எழுதிட்டிங்கன்னா அடுத்த வார ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம்னா அதோட என்ன கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஒரு பாடத்தனை பண்ண மேக்ஸிமம் எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். நம்ம வந்து அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா யோசித்து நீங்கள் வந்து அந்த பாடத்தை வந்து உள்ளே நுழைஞ்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும். அப்படின்னா தான் உங்களால் வந்து இந்த லெசனை வந்து முடிக்க முடியும். இல்லாட்டினா இந்த லெசன் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போய் புக் எடுத்து வச்சு இந்த லெசனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 பேஜுக்கு இருக்குது இந்த லெசன் சரிங்களா. அப்படின்றப்போ உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய பொருளாதாரம். ஸோ இந்திய பொருளாதாரம்னா என்னென்னா நம்மளோட இந்திய நாட்டில் வந்து பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு, முன்னேற்றம் எப்படி இருந்துச்சு, ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து வரிசையாக பார்க்க போகிறோம் சரிங்களா. அதை பற்றின தலைவர்கள் வந்து நிறைய ஒரு 4-5 பேர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பாடத்தில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் இந்திய பொருளாதாரத்தை பற்றி சுந்தர் பிச்சை, இவர் யாருன்னா சிஇஓட கூகுள் சரிங்களா. இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து எக்கனாமி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எக்கனாமி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷம் வந்து எக்கனாமி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த வருஷத்துக்கு என்னன்றதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும் சரிங்களா. நீங்கள் எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப எப்போயுமே மாறாது மட்டும் படித்தா போதும். மாறுறது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம சேர்த்து படிச்சிருவோம் சரிங்களா. ஸோ இப்போ இந்திய பொருளாதாரம் பார்க்கலாமா. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். எனது இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். இது சொன்னது யாருன்னா சுந்தர் பிச்சை. இவர் யாருன்னா சிஇஓவோட கூகுள் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதன் பொருள். ஸோ இந்தியாவோட வளர்ச்சியும் அதனோட முன்னேற்றமும் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ வாங்க பார்க்கலாம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது வந்து எதானா மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே குறிப்பிடப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னு சொல்லுவோம்னா ஜிடிபின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதாவது ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து எதை வச்சு கணக்கிடுவாங்கன்னா அந்த நாட்டை இப்போ இந்தியான்னு இருக்குன்னா இந்த இந்தியாவில் மொத்த உற்பத்தி ஆகிற பொருள், அதாவது ஒரு ஆண்டில் வந்து உற்பத்தி செய்கிற பொருட்கள் பண்டங்கள் எது வேணாலும் இருக்கலாம், பணிகள் பிஸ்னஸ் எது வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. அந்த ஒரு நாட்டோட மொத்த உற்பத்தி சரிங்களா அதை குறிக்கிற மதிப்பை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம நாட்டோட வருமானத்தை வந்து கணக்கிடுவாங்க சரிங்களா. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் மட்டும் அதாவது அந்த நாட்டு உற்பத்தியை மட்டும் சொல்லிட முடியாது. என்னென்னா அந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அவங்களோட பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்குன்றதையும் வச்சு தான் அந்த நாட்டோட உற்பத்தின்றதை முடிவு பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ நாட்டு மக்களின் வாழ்க்கை திறன் பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதாவது என்னதுன்னா HDI
வாழ்க்கை தர குறியீடு, மொத்த மகிழ்ச்சி குறியீடு, இதை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, இதை பொறுத்து தான் ஒரு நாட்டோட வளர்ச்சின்றது இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுனா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், மொத்த நாட்டு மகிழ்ச்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடர் பார்த்தீங்கன்னா 1972ஆம் ஆண்டு பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்யே வாங்சு என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஸோ மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் எந்த ஆண்டு யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். எந்த ஆண்டு? 1972ஆம் ஆண்டு பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங் வாங்சு என்பவரால் இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது என்னத்தை உள்ளடக்கி இருக்குதுன்னா, நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இதெல்லாம் உள்ளடக்கியது தான் அந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சின்றது. சரிங்களா? ஒரு மொத்த நாட்டு மகிழ்ச்சிக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம். சரிங்களா? ஸோ வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே உலக நாடுகள் வளர்ந்த மற்றும் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்னு 2ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஒரு நாட்டோட வளர்ச்சியும் அதோட முன்னேற்றம் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் அந்த நாட்டை பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடா, இல்லை வளரக்கூடிய நாடா, இல்லை பின்தங்கிய நாடான்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், வளர்ந்த நாடுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான், இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னது? பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள். சரிங்களா? அடுத்து குறைந்த தலா வருவாய் கொண்ட நாடுகளை வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்னு சொல்கிறாங்க. ஸோ வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்னால் என்னென்னு பாருங்கள். ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள். சரிங்களா? நம்ம நாடு நமது வளர்ந்த நாடா, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடா? ஸோ நம்ம நாடு பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு. சரிங்களா? ஸோ 2016 அதாவது ஜிடிபி நமக்கு வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2016 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குன்னு அப்டேட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ 2016 பார்த்தீங்கன்னா ஜிடிபி பார்த்தீங்கன்னா தரவரிசையில் இந்தியா எத்தனைனா 7வது இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எத்தனை ஆண்டு ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 2016. ஸோ இப்போ மாறி இருக்கும். அப்படி அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்க்கலாமா? முன்னேறிய நாடுகளின் இயல்புகள். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நாடு முன்னேறி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதோட உயர்ந்த நாட்டு வருமானம் வளர்ச்சி, அதாவது பேராகிராஃபாக கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? நமக்கு இந்த ஹெட்டிங்கை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒரு நாடு முன்னேறி இருக்குன்னா அதுக்கு இந்த இந்த இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 30 பேஜை நான் 16 பேஜுக்கு பாதியை சுருக்கி கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? உயர்ந்த நாட்டு வருமானம் வளர்ச்சி, உயர்ந்த தனிநபர் வருமானம், உயர்ந்த வாழ்க்கை தரம், முழு வேலைவாய்ப்பு, தொழில்துறையின் ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பம், தொழிற்செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகர்மயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாயம், சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நல்லாட்சி. ஸோ இதை வச்சு தான் என்னது முன்னேறிய நாடுகளோட இயல்பு கணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் பாருங்கள். அதில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய நாடு என்னது? ஒரு கலப்பு பொருளாதாரம். ஏன்னா அங்கே தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முயற்சியில் செயல்படுறதுனால இது என்னது கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா வேளாண்மையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகமானோர் பார்த்திங்கன்னா வேளாண் தொழில் செய்து வருவாங்க தான். சரிங்களா? அது பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பதே எதுனா வேளாண்மை தான். ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா 60% மக்கள் பார்த்திங்கன்னா தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னது? இந்தியாவில் 60% மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்ப்போமா? இந்தியாவில் பார்த்திங்கன்னா 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்தே கிடைக்குது. என்னது? இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னா வேளாண் துறையிலிருந்து மட்டுமே கிடைக்குது. சரிங்களா? ஸோ வளரும் சந்தையை பாருங்கள். ஸோ நம்ம இதை பார்த்திங்கன்னா வளரும் சந்தை, அதாவது ஹெட்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது அந்தளவுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ வளரும் சந்தைனா என்னதுன்னா நம்ம வியாபாரத்தில் பெருகி இருக்கோம், ஸோ வியாபாரத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதில் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெட்டிங் மட்டும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வளர்ந்து வரும் பொருளாதாரம்னா உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7வது இடத்தையும் வாங்கும் சக்தியில் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா G20 நாடுகளில் இடம்பெற்றிருக்கிறது. G20 நாடுகளில் இந்தியா இடம்பெற்றிருக்கிறதே ஒரு பெருமைக்குரிய சிறப்பு தான். சரிங்களா? ஸோ இந்த G20 நாடுகளும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா?
ஸோ அதுவும் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ஹெட்டிங் எல்லாம் இப்போ ரொம்ப வளவலன்னு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஹெட்டிங் மட்டும் என்னன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். என்னதுன்னா, வேகமாக வளரும் பொருளாதாரம். இந்தியா வந்து வேகமாக பொருளாதாரத்தில் வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அது மாதிரி பணிகள் துறையிலேயும் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. ஸோ உள்நாட்டு நுகர்ச்சினா என்னது? பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி என்னதுன்னா, உள்நாட்டிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொருளாதாரம், பணிகள் துறை இது சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பெரும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். மக்களோட வாழ்க்கை தரம் பார்த்திங்கன்னா உள்நாட்டு நுகர்ச்சியில் வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது பணக்காரவங்க எப்போயுமே பணக்காரவங்களாக தான் இருக்காங்க, ஏழை வந்து எப்போயுமே ஏழையாக தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செலவுகள்லாம் அதிகம், அதாவது அந்த பண்டங்களோட மதிப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, அது வந்து எப்போயுமே குறைய மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நகரப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. ஸோ நகரப்பகுதிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப விரைவாக வளர்ச்சி அடையுது. அதைத்தான் வந்து அதைத்தான் வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நிலையான பேரளவு பொருளாதாரம். ஸோ நிலையான பேரளவு பொருளாதாரம் என்னென்னா, நம்மளோட பொருளாதாரம் வந்து நிலையாக இருக்குன்றதை பற்றி தான் அந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன் கிளான்ஸ் வாசித்து விட்டுருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்து மக்கள் தொகை பகுப்பு. நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதாவது மொத்த நாட்டில் வந்து நம்ம நாட்டில் இருக்க மக்கள் தொகை தான் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம நாட்டில் இருக்க மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஒரு சில, அதாவது நம்ம மாநிலத்தில், அதாவது நாட்டு கிடையாது, நம்ம மாநிலத்தில் இருக்க மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்டோட மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம் என்னென்னு பார்க்கலாமா? என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிக மக்கள் தொகை தான். நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. வளர்ந்து முன்னேறிய நாடாக ஆகலண்டா நம்மளோட அதிக மக்கள் தொகை தான். இந்தியாவில் பார்த்திங்கன்னா சீனாவிற்கு அடுத்து வந்து மக்கள் தொகை பெருக்கத்தில் எத்தனாவது நாடாக இருக்குது? 2வது நாடாக இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு அப்போ எங்கே இருக்குது? சீனாவில் அதிக மக்கள் தொகை, 2வது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான். சரிங்களா? மக்கள் தொகை அதிகரிப்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் வந்து இது வந்து அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. என்னது? ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கமே ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக இருக்கான். சரிங்களா? ஸோ ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. ஸோ பார்க்கலாமா? அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. ஸோ என்னதுன்னா, அதான் சொன்னேன்ல, அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கனால வசதியாக இருக்கவங்களாம் வசதியாக தான் இருக்காங்க, ஏழ்மையாக இருக்கவங்களாம் ஏழ்மையாக தான் இருக்காங்கன்ற மாதிரி தான் அந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமையும் இந்தியாவில் வந்து நிலவுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்க்கலாமா? வேலைவாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. இந்திய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. என்னதுன்னா, வேலைவாய்ப்புனா ஏன்னா அதிக இளைஞர்கள் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்திய பொருளாதாரம் எப்போவுமே வேலைவாய்ப்பற்ற, ஏன்னா மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக அனைவருக்கும் வேலை கொடுக்க முடியாதுன்ற காரணத்தினால வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை வந்து இது கொண்டுள்ளதாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பழமையான தொழில்நுட்பம்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பழமையான தொழில்நுட்பங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் முன்னேற்றம் அடையாமல் தான் இருக்குன்ற மாதிரி அந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், இந்த அட்டவணை ரொம்ப 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 முக்கியம். ஸோ மக்கள் தொகை அளவு கொடுத்துருக்காங்க, அதோட ஆண்டு வளர்ச்சி கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சுன்றதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1901 2011 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 1901 பாருங்கள், மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 23.84 இருந்திருக்கு. சராசரி ஆண்டு வளர்ச்சி தெரியலை. சரிங்களா? 1911 பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பார்த்திங்கன்னா, அதாவது கோடிகளில் கொடுத்துருக்காங்க, 25.23. சரிங்களா? 25.21 கோடி. சரிங்களா? 0.56% வளர்ச்சி. 1921 பார்த்திங்கன்னா 25.13. ஸோ சராசரி ஆண்டு வளர்ச்சி பார்த்திங்கன்னா -0.03. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2011 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து அட்டவணையை முடிஞ்ச அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் இழுக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலகளவில் சீனாவிற்கு அடுத்து 2ஆம் நிலையை அடைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க இந்தியா. சரிங்களா? புவிப்பரப்பில் பார்த்திங்கன்னா 2.4% பரப்பளவு மற்றும் உலக வருவாயில் பார்த்திங்கன்னா 1.2% வருவாயை பெற்றுள்ள இந்தியா உலக மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா 17.5% வந்து தன்னகத்தை கொண்டுள்ளது. சரிங்களா? வேறு வகையில் கூறினால் அது எப்படி கூறலாம்னா, உலக மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா 6ல் ஒருத்தர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்தியர் தான். சரிங்களா? உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருத்தர் இந்தியர்.
ஸோ அடுத்து பார்க்கலாமா, 1921ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் சரிங்களா. பெரும் பிரிவினை ஆண்டு, சிறு பிரிவினை ஆண்டு, அந்த வருஷம் கேட்பாங்க. ஸோ 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு வந்து பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறாங்க. 1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33 1.25% குறையிறனால இது வந்து சிறுபிளவு ஆண்டுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கும் பாருங்க. 1961 பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை வீதம் 1.96%, அதாவது 2% ஆகும். ஸோ இது வந்து 1961ஆம் ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. என்னது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961. ஸோ இந்த மூணுமே ரொம்ப 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 முக்கியம். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை வந்து 1 பில்லியன் அளவை கடந்ததுன்னு சொல்கிறாங்க. 2001 100 கோடியை கடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இந்த அட்டவணையை பார்த்து படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. 1951 2001 2012 3 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிறப்பு விகிதம் எப்படி இருக்குது, இறப்பு விகிதம் எப்படி இருக்குன்னு. குழந்தைகள் பிறப்பு விகிதம் பாருங்கள், இது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறிக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இறப்பு விகிதம் அந்த மாதிரி தான் 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் சரிங்களா. ஸோ 1951 பார்த்தீங்கன்னா 39.9 இருந்த இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு 21.8 குறைந்ததுன்னு சொல்கிறாங்க. பிறப்பு விகிதம் குறைவாக இருந்தாலும் குறிப்பிடப்படும்படியானதாக இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னது பிறப்பு விகிதம் குறைவாக இருந்தாலும் அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 1951 27.4 இருந்துச்சு. 2011 பார்த்தீங்கன்னா 7.1 குறைஞ்சிருக்குது. ஸோ மேற்கண்ட அட்டவணை என்னது பிறப்பு மற்றும் இறப்பு விகிதத்தின் குறைவை விட குறைவாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. பிறப்பு விகிதத்தின் குறைவானது இறப்பு விகிதத்தின் குறைவை விட குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ கேரளா பார்த்தீங்கன்னா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும், உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோனா 14.7 29.5 சரிங்களா. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதத்தையும், ஒரிசா பார்த்தீங்கன்னா அதிக இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோனா 9.2 சரிங்களா. மாநிலங்களிடையே பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் 2001 2011 பீகார் பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும், கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பிமரு மாநிலங்கள்னு அழைக்கப்படுது சரிங்களா. ரொம்ப முக்கியம், பிமரு மாநிலங்கள் என அழைக்கப்படுது. ஸோ அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் இவை சொல்லலாம் சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் மக்கள் தொகை அடர்த்தி. ஸோ மக்கள் தொகை அடர்த்தி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்குது சரிங்களா. மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்கள் தொகை எண்ணிக்கை தான் சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது நில மற்றும் மனிதனின் விகித அளவை இது வந்து குறிக்குது சரிங்களா. மொத்த நிலப்பரப்பு மாறாதிருக்கும் போது அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகையின் அடர்த்தி வந்து அதிகரிக்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் மொத்த மக்கள் தொகை கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள் மக்கள் தொகை அடர்த்தி கண்டுபிடிக்கணும்னா மொத்த மக்கள் தொகை போய் அப்பகுதி நிலப்பரப்பு வகுத்தாலே நமக்கு வந்து மக்கள் தொகை அடர்த்தி வந்து கிடச்சிரும் சரிங்களா. அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1951 மக்கள் தொகை அடர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 117. 2011 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் தொகை அடர்த்தி பார்த்திங்கன்னா 325. ஸோ 2001 இது 2011 382 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதையும் படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள் சுதந்திரம் அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி எப்படின்னா 100க்கும் குறைவாக தான் இருந்திருக்கு. சுதந்திரத்துக்கு பின்னர் தான் மக்கள் தொகை அடர்த்தியானது என்னது 1951 117 உயர்ந்து பின் 2001 325 அதிகரிச்சிருக்கு சரிங்களா. 2011 பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்கள் தொகை அடர்த்தி பார்த்தீங்கன்னா 382 ஆகும் சரிங்களா. இவ்வாறு மக்கள் தொகை வந்து அழுத்தம் வந்து மேலும் அதிகரிக்கிறது. ஸோ கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்து காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பீகார் வந்து மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோனா 1100 என உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக மேற்கு வங்காளம் 880 மக்கள் தொகை அடர்த்தி கொண்டுள்ளது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 17 நபர்கள் என்ற அளவில். அருணாச்சல பிரதேசம் வந்து மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாலின விகிதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்கள் வீதம்
1000 ஆண்களுக்கு உள்ள பெண்கள் வீதம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதையும் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அடுத்து பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஸோ ஆண்டு கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட ஆண்கள் இங்கிட்டு பெண்கள், ஸோ இங்கிட்டு மொத்தம் வாழ்நாள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இங்கே படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ எழுத்தறிவு பெற்றவர்கள் பாருங்கள், 1951ஆம் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 4இல் ஒருவர் பெண்களாக இருந்திருக்காங்க. 12இல் ஒருவர் என்ற அளவிலேயே ஒரு எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை வந்து இருந்திருக்கு. என்னது? ஆண்களில் பார்த்தீங்கன்னா 4இல் ஒருவர், பெண்களில் பார்த்தீங்கன்னா 12இல் ஒருவர் தான். சரிங்களா? எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை சராசரியாக 6 பேருக்கு ஒருத்தர் மட்டும்தான் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. ஸோ 2011இல் பார்த்தீங்கன்னா ஆண்கள் 82% மற்றும் பெண்கள் 65.5% என்ற அளவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா 74.4%. சரிங்களா? ஸோ இது மற்ற வளர்ந்த நாடுகள் மற்றும் இலங்கையை காட்டிலும் கூட மிகவும் குறைவுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து கணக்கெடுப்பு பாருங்கள், அந்த ஆண்கள் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கையோட கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ எந்த ஆண்டு எவ்வளோ எழுத்தறிவு பெற்றிருக்காங்கன்றது முக்கியம், வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இயற்கை வளங்களின் வகைகள் பார்த்திங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். ஸோ நீண்ட காலங்கள் நிலைத்து இருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளங்கள் பார்த்திங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி போன்றவை எல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். சரிங்களா? புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள். சரிங்களா? படிம எரிபொருள்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள். ஸோ இதெல்லாம் என்னது? புதுப்பிக்க இயலாத வளங்கள். என்னது? படிம எரிபொருள்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், மண்வளம் பாருங்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நிலப்பரப்புடன் உலகில் 7வது பெரிய இடத்தை வந்து இது வந்து பிடிச்சிருக்கு. சரிங்களா? 7வது இடத்தை, மண்வளத்தில் 7வது இடத்தை வந்து பிடித்திருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உலக நிலப்பரப்பில் 2.42% ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திய நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து பெரிய நாடு என்ற போதும் மிகப்பெரிய மக்கள் தொகை அளவினல் நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா மனிதன் விகிதம் சாதகமானதாக இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வனவளம் பாருங்கள், 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் பார்த்தீங்கன்னா 69.9 மில்லியன் ஹெக்டேர், அதாவது மொத்த நிலப்பரப்பில் வந்து இது 21.02% சொல்லி சொல்கிறாங்க. இதில் 8.35 மில்லியன் ஹெக்டேர் பார்த்திங்கன்னா அடர்ந்த காடுகளும், 31.90 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் ஓரளவு அடர்ந்த காடுகள் மற்றும் 28.84 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் பரந்த வெளி காடுகள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எது எந்தளவு ஹெக்டேர்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இரும்புத்தாது பாருங்கள், இந்தியாவில் பார்த்திங்கன்னா உயர்தரமான இரும்புத்தாது பார்த்திங்கன்னா அபரிவிதமாக காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹேமடைட் இரும்புத்தாது பார்த்திங்கன்னா 14,630 மில்லியன் டன் மற்றும் பேக்னைட் இரும்புத்தாது பார்த்திங்கன்னா 10,619 மில்லியன் டன் இரும்புத்தாது நம்ம நாட்டில் வந்து இருப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ இருப்பு இருக்குன்றது முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேமடைட் இரும்புத்தாது பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, கோவா மற்றும் கர்நாடகா இந்த மாநிலங்களில் தான் கிடைக்கிது. சரிங்களா? மேக்னைட் தாது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்குது. ஸோ கேரளா, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசங்களிலும் சில இடங்களில் இரும்புத்தாது வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் திரும்ப கிடைக்காத பொருள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அளவாக யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து பாருங்கள், நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி. ஸோ பூமிக்கடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்கள் ஒன்று தான் என்னதுன்னா நிலக்கரி. ஸோ சீனா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்தில் நம்ம இந்தியா நிலக்கரி உற்பத்தியில் எத்தனாவது இடத்துல இருக்குது? 3வது இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிஷா மற்றும் ஆந்திர பிரதேசம் நிலக்கரி கிடைக்கக்கூடிய முக்கிய மாநிலங்களாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது? நிலக்கரி கிடைக்கக்கூடிய முக்கிய மாநிலங்கள், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களிலிருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது. எங்கே? வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களிலிருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அலுமினிய தாது. ஸோ அலுமினிய தாதுனா என்னது? பாக்சைடு வந்து என்னதுன்னா அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாது பொருளாகும். என்னது? பாக்சைடு வந்து என்னது? அலுமினியம் தயாரிக்கப்படும் முக்கியமான தாது பொருள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒடிசா கிழக்கு கடற்கரையிலும் ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களிலும் அதிக அளவு பாக்சைடு தாது வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மைக்கா பாருங்கள், மைக்கா வந்து ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் அரிதிர் மின் கடத்தியாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா
உலகவிய பாரதில் 60% பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் முதலிடத்தை வந்து பிடித்துள்ளது. மெக்னடைட் எனப்படும் மைக்கா வகை பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் ராஜஸ்தானில் வந்து கிடைக்குது. ஸோ இது மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாகவும் வந்து மைக்கா வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அசாம் மற்றும் குஜராத்தின் பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுகிறது. ஸோ டிக்பாய், பாடர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பள்ளி ஏரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மான், அசாமின் அநேக இடங்கள் பார்த்திங்கன்னா காம்பே வளைகுடா, அங்காளேஸ்வர் மற்றும் காலுலல், குஜராத்தின் அநேக இடங்கள் இதெல்லாம் வந்து முக்கியமான எண்ணெய் வளங்கள் உள்ள இடங்களாகும். சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தங்கம். ஸோ இந்தியா வந்து குறைந்த அளவே வந்து தங்கம் வளம் இருப்பு பெற்று விளங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு தான் தங்கம் இருக்குது. ஸோ 3 முக்கிய தங்க சுரங்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா கலோர் மாவட்டத்தில் கலோலர் தங்க வயல் சுரங்கத்திலும், ரெய்சூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஹட்டி தங்க வயல் சுரங்கத்திலும். ஸோ இரண்டும் கர்நாடகாவில் இருக்குது. இது எங்கே இருக்குது? இது ரெண்டுமே கர்நாடகா. என்னது? கலோலர் மாவட்டத்தில் கலோலர் தங்கம் கலோர் தங்க வயல். சரிங்களா. ரெய்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்க வயல், கலோர் மாவட்டத்தில் கலோர் தங்க வயல், ரெய்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்கவயல். இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஆந்திரா மாநிலம் பார்த்திங்கன்னா அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்கவயல் சுரங்கத்திலும் ஓரளவு வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வைரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வைரம் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் 4582 காரட் வைரங்கள் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் அதிகமாக மத்திய பிரதேசத்தின் பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டம், ராமல்லா கோட்டா போன்ற இடங்களில் வந்து கிருஷ்ணா நதியின் படுகையிலும் கிடைக்குது. ஸோ புதிதாக ராய்ப்பூர், இம்பெர்லி சுரங்கம், ராஜ்பூர் மற்றும் சட்டீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஒடிசாவின் நியூபடா மற்றும் பார்க்கர் மாவட்டம் பார்த்திங்கன்னா ஆந்திராவின் ராயனபேட், மத்தூர், கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டத்தில் ரெய்சூர் ஆகியவை வைரம் கிடைக்கக்கூடிய மற்ற இடங்களாகும் சொல்கிறாங்க. சரிங்களா. உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அதாவது போக்குவரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் எதுனா இந்தியா விளங்குது. சரிங்களா. இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் பார்த்திங்கன்னா 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா மின்மயமாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்துங்க பாருங்கள், இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதியை எங்குன்னா பெங்களூரில் தான் தொடங்கியிருக்கு. இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதி எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்குது. ஸோ இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை பார்த்திங்கன்னா 27/8/2007 வந்து ஒன்றாக இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னது? ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் இதெல்லாம் என்னது? இது ரெண்டும் வந்து 27/8/2007 தான் ஒன்றாக இணைஞ்சிருக்கு. சரிங்களா. ஸோ துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் மூலங்கள் என்னன்னு பாருங்கள். அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கையாகும். புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி வந்து என்னென்ன பார்த்திங்கன்னா சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள் சக்தி, புவி வெப்ப சக்தி, உயிரி எரிவாயு சக்தி. இது வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ இந்திய கல்வி முறை பாருங்கள். 1976 வரை வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு வந்து என்னென்னா மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்துச்சு. சரிங்களா. ஸோ எப்போதும் உபரி நிதி நிலை இருக்கட்டும், சில நேரங்களில் சமநிதி நிலை இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதி நிலை மட்டும் வரக்கூடாதுன்னு சொன்னவர், இந்த கூற்றை சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். யாருன்னா வள்ளுவர். சரிங்களா. ஸோ அடுத்து மகாத்மா காந்தியடிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. 1921 பார்த்திங்கன்னா காந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை எப்படின்னா இழுக்கானது, மேலும் அது பாவமானது என எழுதியிருக்கார். ஸோ இது எழுதினவர் யாருன்னு கேட்கலாம். காந்தியடிகள். சரிங்களா. எப்போனா 1921. சரிங்களா. ஸோ மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என அதே நம்பிக்கையை காந்தியடிகள் மீண்டும் 1924 வந்து சொல்லியிருக்கார். சரிங்களா. ஸோ எப்போனா மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என எப்போ சொல்லியிருக்காரு? 1924 சொல்லியிருக்காரு. சரிங்களா. ஸோ சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். காந்தியடிகள். உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில் தான் என்று சொன்ன காந்தியடிகள் கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவைகளாகவும் சுயசார்பு பெற்றவைகளாகவும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கூட்டெல்லாம் கொடுத்து இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம். இது ரொம்ப முக்கியங்க பாருங்கள். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். ஸோ அடுத்து பாருங்கள் ஜவஹர்லால் நேரு.
ஸோ நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் 1964 வரைக்கும் இறக்கும் வரை பார்த்தீங்கன்னா பிரதமராகவே பதவி வகிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தேசபக்தர். சரிங்களா. ஸோ 1956ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மே மாதம் 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்தில் துவங்கி வைத்து பேசியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜவஹர்லால் நேரு தான். ஸோ திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்று இவர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பிரதமராக பணியாற்றிய காலத்தில் ITI தொழில்நுட்ப கழகம் வந்து இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து இவரால் தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு நேருவின் மிகப்பெரிய பங்களிப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா இந்தியாவை சமதர்ம சமூக கட்டமைப்பை வந்து விரும்பினார். ஸோ நேருவின் சமதர்மம் என்பது பார்த்திங்கன்னா ஜனநாயக சமதர்மம்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ BR அம்பேத்கர் பார்த்திங்கன்னா 1891 to 1956. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்முகத்தன்மை பெற்றவர். இவர் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இவர் தான். ஸோ இது வந்து நம்ம வந்து பாலிட்டியில் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர் மற்றும் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர்கள்லாம் இவரை வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ பழங்கால இந்திய வர்த்தகம் பார்த்திங்கன்னா 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை பார்த்திங்கன்னா முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை என்ற 2 நூல்களிலுமே இவருடைய பொருளாதார கருத்துக்கள் வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன நூல்னு ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரையாக இது வந்து வெளியிடப்பட்டது. சரிங்களா. ஸோ 1921 பார்த்திங்கன்னா அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்ற ஆய்வு கட்டுரை பார்த்திங்கன்னா MSc பட்டத்திற்காக இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 1923 ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வறிக்கையை லண்டன் பொருளாதார பள்ளி DSc பட்டம் வந்து வழங்கியது. எதுக்காண்டினா 1923ஆம் ஆண்டு ரூபாயின் பிரச்சனைகள். ஸோ ஆச்சரியமான செய்தி என்னவென்றால் இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கர் நூலான ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி தான் இதை வந்து கருத்தாக்கம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம். ரூபாயின் பிரச்சனைகள் எங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியில் தான் அந்த கருத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அம்பேத்கருடைய பெரும்பாலான நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டில் தங்கியிருந்த போது 1911 to 1923 வரையிலான காலத்தில் எழுதப்பட்டவை. ஸோ அவர் நிதி பொருளாதாரம் குறித்த நிறைய வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலைகளாக வந்து பிரிச்சிருக்காரு. என்னென்னா ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் எப்போனா 1871 to 72 முதல் 1876 77 முடிய. சரிங்களா. என்னது ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம், இந்த மாதிரி 3 பிரிச்சிருக்காரு. ஸோ அந்த ஆண்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வேளாண்மை பொருளாதாரம். ஸோ வேளாண்மை பொருளாதாரம் பார்த்திங்கன்னா 1918 அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தை போல் நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விரிவாக்கம் இவற்றிற்கிடையான வேறுபாட்டினை வந்து கூறுது. ஆடம் ஸ்மித் எழுதியது என்னது, நாடுகளின் செல்வத்தை போல். ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா JC குமரப்பா. ஸோ JC பார்த்தீங்கன்னா இவர் என்னதுன்னா ஜோசப் செல்லதுரை குமரப்பா தான் JC குமரப்பான்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எங்கன்னா தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் 1892 ஜனவரி 4 வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு. ஸோ கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்படுகின்ற குமரப்பா அவரது அனைத்து பொருளாதார கருத்துக்களையும் காந்தியம் என்பதன் அடிப்படையிலேயே அமைத்து கொண்டாருன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காந்திய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தையே அவர் தான் உருவாக்கியிருக்காரு. சரிங்களா. ஸோ குமரப்பா பார்த்திங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றிக்கிட்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் வந்து பொருளாதார பேராசிரியராகவும் இவர் வந்து பணியாற்றி வந்திருக்கார். சரிங்களா. அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த JC குமரப்பா. எனது அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம் 1935 தோற்றுவிக்கப்பட்டது. யாருன்னா JC குமரப்பா. ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஓராண்டிற்கு மேல் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ சிறையில் இருந்தபோது நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் 1945 மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் 1945 ஆகிய புத்தகங்களை வந்து எழுதியிருக்காரு. ஸோ வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர
குஹா அவர்கள். ஸோ வரலாற்று யார்? ராமச்சந்திர குஹா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குமரப்பா வந்து பச்சை காந்தின்னு சொல்லி அழைக்கிறார். ஸோ பச்சை காந்தி யாருன்னு கேட்கலாம். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. குமரப்பா யார் சொன்னது? ராமச்சந்திர குஹான்றவர் தான் பச்சை காந்தின்னு சொல்லியிருக்காரு குமரப்பாவை. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விகேஆர்வி ராவ். சரிங்களா? ஸோ விகேஆர்வி ராவ்னா என்னது? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரம்மநந்தாவின் கூற்றுப்படி என்னது பிரம்மநந்தாவின் கூற்றுப்படி ஸோ சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்தியாவின் தலைசிறந்த பொருளியல் அறிஞர்களாக யாருன்னா டிஆர் காட்கில், சிஎன் வக்கீல் மற்றும் விகேஆர் ராவ். ஸோ விகேஆர் ராவ்னா யார்? விகேஆர்வி ராவ். ஸோ இவங்கள்லாம் சொல்லலான்னு சொல்லி யார் சொல்கிறான்னா பிஆர் பிரம்மானந்தா. சரிங்களா? ஸோ இந்த அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த கனவுகளோடும் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ந்து கொள்கைகளையும் திட்டங்களையும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக வழங்கியிருக்காங்க. ஸோ விகேஆர்வி ராவ் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ந்த எழுத்தாளர். சரிங்களா? அவர் 3 முக்கிய கருத்துக்களில் வந்து ஆர்வமுடையவராக இருந்திருக்கார். என்னென்னா தேசிய வருமானம், உணவு ஊட்டச்சத்து மற்றும் பண்டங்களின் பகிர்வு, வாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு. ஸோ இதில் தான் அவர் வந்து ஆர்வமுடையவராக இருந்திருக்கார். சரிங்களா? ஸோ ராவ் பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸின் மாணவர் யார்? ராவ் பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸின் மாணவர். சரிங்களா? ஸோ ஜேஎம் கீன்ஸின் மாணவர் யாருன்னு கேட்கலாம், ராவ். சரிங்களா? கோலின் கிளர்க் அவர்களுடன் பணி செய்து இருக்கிறார். ஸோ யார் மட்டுமல்லாது கோலின் கிளர்க் அவர்களுடனும் இவர் வந்து பணியாற்றியிருக்காரு. ஸோ ஹெச்டபிள்யூ சிங்கர் கீன்சன் மாணவர்களில் சிறந்தவராக விகேஆர்வி ராவ் வந்து அவர்களை வந்து கருதுகிறார். சரிங்களா? ஸோ முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ராவின் ஆய்வு கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா வாசித்து விட்டுக்கோங்க. முன்னேற்றம் அடையாத நாடுகளில் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு. 1952 பார்த்தீங்கன்னா ராவ் அவர்களின் புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பு வழங்கியது. ஸோ இதெல்லாம் ஒன்று வாசித்து விட்டுக்கோங்க. சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸின் அடிகளை பின்பற்றியவர் தான் இவர். சரிங்களா? பின்பற்றியவர். ஸோ முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு பார்த்தீங்கன்னா 1952 என்ற ராவ் அவர்களின் புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வகித்திருக்கு. சரிங்களா? ஸோ ராவ் எழுதிய புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரம் 1952. சரிங்களா? ஸோ சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் ஜேஎம் கீன்ஸின் அடிகளை பின்பற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறவர் யார் பார்த்தீங்கன்னா அமர்த்தியா குமார் சென். சரிங்களா? அமர்த்தியா குமார் சென். சரிங்களா? ரொம்ப முக்கியமானவர். ஸோ இங்கே பாருங்கள், ஆனால் லெசனே முடிய போகுது. ஸோ நம்ம வந்து 1/2 மணி நேரத்தில் லெசனே முடிச்சுட்டு பாருங்கள் இந்திய பொருளாதாரம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தேர்ந்தெடுத்து படிங்க. மேக்ஸிமம் அந்த சிறு பிளவாண்டு, மக்கள் தொகை வெடிப்பாண்டு, பெரும்பிளவாண்டு இதிலிருந்து தான் அதிக கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? அந்த லெசனை பொறுத்தளவுக்கு இதிலெல்லாம் மேக்ஸிமம் அந்தளவுக்கு கொஸ்டின் வராது. சரிங்களா? ஸோ பாருங்கள், வறுமை மற்றும் பஞ்சம். சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம் பார்த்தீங்கன்னா உரிமை மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை 1981 சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அவருடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பஞ்சங்கள் பற்றி ஆய்வு செய்து அவற்றின் உண்மையான காரணங்களை எடுத்து காட்டியிருக்கிறார். வறுமை பற்றிய பல்வேறு விளக்கங்களை ஆராய்ந்து முழு வறுமை மற்றும் தொடர்புடைய வறுமை ஆகியவற்றை பற்றிய காரணங்களை கூறி கவனத்தை. ஸோ இவர் வந்து என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா வறுமையை பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ தொழில்நுட்ப தெரிவுனா மூலதன செறிவு நுட்பத்துறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில் வந்து சென் வந்து குறிப்பிட்டிருக்கார். என்ன புத்தகம்? தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில் வந்து சென் வந்து குறிப்பிடுகிறார். ஸோ முடிவாக அமர்த்தியா சென் பார்த்தீங்கன்னா பொருளியல் அறிஞர் மட்டுமல்ல நன்னெறி தத்துவ அறிஞரும் சொல்கிறாங்க. என்னது? அமர்த்தியா சென் பார்த்தீங்கன்னா பொருளியல் அறிஞர் மட்டுமல்ல நன்னெறி தத்துவ அறிஞரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த லெசன்ஸ் வந்து முடிஞ்சு. ஸோ புக் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக் வந்து கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. இதோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான பாடம். 1/2 மணி நேரத்துலேயே இந்திய பொருளாதாரம் வந்து முடிஞ்சு. மேக்ஸிமம் நான் அந்த சொன்ன பாருங்கள், அந்த அட்டவணையாக இருக்குது பாருங்கள், அதை வந்து ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. ஸோ அது இல்லாமல் அந்த பெரும்பிளவாண்டு, சிறு பிளவாண்டு அந்த ஆண்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் அந்தளவுக்கு இதில் வந்து அந்தளவுக்கு எதுவும் முக்கியமானது வந்து இல்லை. சரிங்களா? இந்த தலைவர்களாக கொடுத்துருக்கிறதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் டெப்த்தாக வந்து நீங்கள் படிக்க வேணாம். சரிங்களா? படித்தாலும் வந்து நம்மளால் மெமரி வந்து பண்ணிக்க முடியாது. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாடம். ஒரு 1 ஹவர்லேயே முடிச்சிடுவீங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கெல்லாம் முடிச்சிருங்க, நாளைக்கு காலையில் வந்து டெஸ்ட்டு வந்துடும். ஸோ இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா என்ன கொடுக்கணுன்னா தமிழ் வந்து இயல் 5 தான் கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப ஈஸியான இயல் தான். ஸோ அது வந்து இன்னைக்குள்ளே கொடுத்துடலாம்.
மேக்ஸ் டாபிக் மட்டும் கொடுக்கணும் சரிங்களா. அது இந்த மீதி இது 2 தான் கொடுக்கணும். மேக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 2 பார்ட் முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 2-3 பார்ட் தான் வரும். ஸோ அது இன்றைக்குள்ள கொடுத்துடலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க சரிங்களா. ஸோ டெஸ்ட் எல்லாருமே நல்லபடியாக எழுதுங்க சரிங்களா. ஸோ டெஸ்ட்டு ஸோ எல்லாருமே 200க்கு 200 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி எழுதணும் சரிங்களா. ஸோ வந்து வீட்டில் தான் உட்காந்து எழுத போகிறீங்க. ஸோ 3 மணி நேரம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து எழுதுங்க. ஸோ காப்பி அடிக்காமல் உங்களுக்கு உண்மையாக நீங்களே எழுதணும் சரிங்களா. வீட்டில் தானே எழுதணும்னு சொல்லி மார்க்குக்கோசரம் பார்த்து சேட் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. உங்களுக்கு உண்மையாக நீங்கள் எழுதி கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பால்மித் TNPSC அகாடமி.